ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கிருபையாய் ஆலயத்துக்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 66 சொல்லப்பட்டபடியே மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்பொழுதோ செழிப்பான இடத்தில் நீங்கள் கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்ம இந்த நாளில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அதனால் பாடலை பாடி சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மனை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மனை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செவ்வையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் சேர்ந்து சொல்லுமா? தேவன் நீரே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், பலவித சோதனையா உடமிடப்பட்டுமையா உன்னாக மாற்றிவிட்டீ. புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து. சேர்ந்து சொல்லி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். அறிக்கையாய் சொல்லி, எங்கள் ஆயுள் உள்ளவரை அவர் நாமம் ஒன்றே இந்த பூமியில எங்கள் சபையில உயர்த்தப்பட வேண்டும். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுதும். கடைசி முறையாய் சேர்ந்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. நாம் பாடினபடியே அவருடைய கிருபை இமை பொழுதும் விலகாமல்
இந்த 7 மாதமும் நடத்தி வந்தது. இந்த புதிய மாதத்தில் நடத்தி செல்லும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறபடியே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்தான்? பெருகுதான். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே இருப்பேன்னு சொன்ன இயேசுவானவர் அவர் கிருபையானவர் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12-14 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையானவர் நமக்குள்ள மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாழ்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவன் நாம் என்ன செய்ய போறோம்? இந்த காலை வேளையில, இந்த அதிகாலையில ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க இடத்துல அவர் இறங்கி வருவார். சேர்ந்து பாடலாம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், உங்க கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து சொல்லுவோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சேர்ந்து கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சேர்ந்து ஆராதனை என்று சொல்லி ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார், 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இறங்கி வந்திடுவீர் எங்கள் துதியில் வாழ்பவரே, நான் இருப்பேன் என்றீரே எங்கள் துதியில் வாழ்பவர். கரங்களை அசைத்து ஆராதனை என்று சொல்லி ஆராதனை ஆராதனை. இந்த காலை வேளையில அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாதி ராஜனை ஆராதித்து நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர், கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமை இறங்குதப்பா. அநேக சோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா, அநேக சோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா, கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. சேர்ந்து சொல்லி கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. சேர்ந்து கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, அவரை ஆராதிக்கும் பாத்திரர், துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரை ஆராதித்து கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறேன்,
நடத்துகிற இந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவே, எம்மை ஆசீர்வதித்திடு. ஒரு மனமாய் சேர்ந்து பாடி, நீர் இறங்கி வந்திடுவே, எம்மை ஆசீர்வதித்திடுவே. சேர்ந்து கண்ணை அசைத்து ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. இந்த காலை வேளையிலே அவர் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும். என் வாழ்க்கையின் மூலமாய் நீ ஒருவரே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். திரும்ப பெருகுதப்பா, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே திரும்ப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை என்ன செய்தான்? பெருகுதான். ஆமேன். கிருபை பிறங்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவர் நாமத்தை உயர்த்துகிறவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இறங்கி வருகிறார். நாம் பாடினபடியே உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எம்மை ஆசீர்வதித்தீர். இந்த பாடல் வரிகள் எவ்வளவு உண்மையானவைகள். இன்றைக்கு அதிகாலையில் ஒரு 2:30 மணி இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் என்னை எழுப்பினார். நான் 5 மணி ஆயிடுச்சு போலக்கு, லேட் ஆயிடுச்சு போலக்கு, வேகமாக அரண்டு புரண்டு இருந்துச்சேன். பார்த்தா மணி 2:30 தான் ஆச்சு. என்ன ஆண்டவர் எவ்வளோ சீக்கிரம் எழுப்பியிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கும்படி ஏவினார். ஏவும்போது இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படிக்கு இந்த காலை வேளையிலே இறங்கி வருவேன் என்று சொல்லி வாக்குரைத்தார். அன்றர் எப்பொழுது இறங்கி வருவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த வரிகளையும் இந்த வசனங்களையும் தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறோ அவளை மத்தியிலே இருப்பேன் என்று இயேசுவானவர் சொன்னார். அந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் அதிசயமானவர். அதிசயமானவர் இறங்கி வரும்பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வன் என்று வாக்குரைத்திருக்கிறார். இன்னொரு 5 நிமிடம் இருக்குது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஒருமனமாய் ஆராதிக்க போகிறோம். அந்த நேரத்தில் நம்மத்தில் தேவன் இறங்கி வர போகிறார். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தாலும் எங்களோடு கூட சேர்ந்து ஒருமனமாய் ஆராதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வர போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். அந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருவேன் என்று வாக்குரைத்தார் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படிக்கு அவரே புதிய அபிஷேகத்தினால, புதிய கிருபையினால இந்த மாதம் முழுவதும் நடத்ததற்கதாய் புதிய வல்லமையினால நிரப்ப அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சேர்ந்து இயேசுவை நோக்கி பார்த்து, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சேர்ந்து சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சேர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, சேர்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர், கேருபீன்கள் ஸ்திராவில் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஒரு மனமாய் எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து உமக்கு ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. இது குத்து விளக்கு மத்தியிலே உள்ளாவிடும்
ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சேர்ந்து இறங்கி வருவதாக உம்முடைய வல்லமை, இறங்கி உணர்த்தும் கிருபை. ஓ நிகமமா சத்தே நிகமலாரா இன்புறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் சேர்ந்து ஆராதித்து ஆராதனை உமக்கே ஆராதனை. ஒரு கமமம ஆராதனை ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 யாருக்கும் கடனாளி அல்ல, யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் வாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. மீண்டும் சொல்லுமா, யாருக்கும் அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, யாருக்கும் வாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர். கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஜமானனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டி அவர் முழுவதாக முழுவதுமாய் தாழ்த்தி நம்முடைய கிரீடங்களை இறக்கி வைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த கணங்களை இறக்கி வைத்து ஆராதிப்போமா. நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர், உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி காலை வேளையில அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
சகல துதி கனம் மகிமை அனைத்திற்கும் பாத்திரரா இருக்கிறீர். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன வார்த்தையை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்படுங்க ஐயா. நீர் எங்களுக்கு அருள் செய்ய போகிற எல்லா நன்மையின் நிமித்தம் பூமியில சகல ஜாதிகளுக்குள்ள உம்முடைய நாமத்துக்கு அன்றைய மகிமை ஆண்டவரே எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கொடுத்து சமாதானத்தை கட்டளிட போகிறீர். அதனால நீரே கர்த்தர் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொண்டு நடுங்கத்தக்கதாய் நீ செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் ஒவ்வொரு ஈவுகளுக்காய் சோத்திரம். நாமத்துக்கு சகல துதி கன மகிமை அனைத்தையுமே எடுக்கிறோம். எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மை அருள் செய்கிற ஆண்டாய் வருஷத்தின் நடுவிலே கிரியை உயிர்ப்பிக்கிற தேவன் நன்மையினால் வாய்களை திருப்தியாக்குங்க. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்து அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. அதிசயமானவராய் இந்த மாதம் முழுவதும் நடத்தி நீரே முன் செல்லும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் எங்கள் துதிபலி எல்லாம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளின் வாக்குத்தத்தமாகவும் இந்த நேரத்தின் செய்தியாகவும் தேவன் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நன்மையும் கர்த்தரால் வரும். கர்த்தரிடத்திலிருந்து வரும். சங்கீதம் 62:5 தாவீது இப்படி சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My expectation is from him. அவராலே வரும். கர்த்தராலே வரும். தேவனாலே வரும். தேவனால் வருவதெல்லாம் நன்மையானதா இருக்கும். யாக்கோபு 1:17 இப்படியாய் வாசிக்கிறோம். ஜேம்ஸ் 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையானவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சாத்தானால் வருவது அழிவு, ஆபத்து, விபத்து, பயம், நாசம், பிரிவினைகள். ஆனால் என்னுடைய தேவனால், நம்முடைய தேவனால் வருவதெல்லாம் நன்மையானவைகள். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, நல்லவங்க கெட்டவங்க இல்லை. பெய்கிற மழையும் உதிக்கிற சூரியனும் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால ஆண்டவாய கர்த்தரால் வருகிறவை, கர்த்தரால் வருபவை. செய்தியின் தலைப்பு கர்த்தரால் வருபவை. முதலாவது நன்மையான ஈவுகள் கர்த்தரால் வரும். யாக்கோபு 1:17 நன்மையான ஈவுகள் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டாகி அந்த ஒளிமயமான தேவனிடத்திலே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12 அவர் கொடுக்கிற நன்மைகளை எப்படி கொடுக்கிறார் என்றால் பூரணமாய் சம்பூரணமாய் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 இப்படியாய் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவராயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென்.
சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அரை குறையாக அல்ல, ஏனோதானா என்று அல்ல, ஐயோ நான் வாக்கு கொடுத்துட்டேனே, சொல்லிட்டேனே, இல்லைன்னா அசிங்கப்படுத்திடுவானே அப்படின்னு அல்ல. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நன்றாய் செய்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உண்மைதான். ஆனால் எப்படி செய்து முடிப்பார்? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அரை குறையாக அல்ல, ஏனோதான என்று அல்ல, தேவப்பிள்ளை நன்றாய் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நன்றாய் செய்து முடிப்பார். சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆங்கில வேதாகமத்தில் இன் ஹிஸ் டைம், அவருடைய காலத்திலே எல்லாம் அது காலத்தில் நடக்கும். அப்படி அல்ல, சகலத்தையும் அவருடைய காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்வார், சம்பூர்ணமாய். எல்லாம் இருந்தும் சில மனிதர்களுக்கு அனுபவிக்க முடியாது. வெளிநாட்டில் வேலை செய்து வந்த புருஷன் வீட்டுக்கு வந்தார். 2 மாத லீவ்ல வந்தார். அந்த 2 மாத லீவ்லையும் அந்த அம்மா அவங்க தலையிலிருந்து அவங்க தொட வரைக்கும் 4 சரம மல்லிகைப்பூவை தொங்க வச்சுட்டு எங்க போனாலும் கையை இடுக்கல, அதாவது கல்யாண நேரத்தில் மாச்சு வாக்கு வர்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் கையில பிடிச்சிட்டே போனாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் இருந்தான். என்ன இப்படி அப்படின்னு நான் யோசித்தேன். அவர் வந்த நாள்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போக, இவங்க வீட்டுக்கு போக, ஊருக்கு போக, அப்படியே எல்லாம் இருந்துட்டார். கடைசி ஊருக்கு கிளம்புற நேரம் வந்தது. அந்த பெண் கணவர் தாழ்ந்தார். எங்க இத்தனை வருஷமா, இந்த 12 வருஷமா நீங்க ஊருன்னு இருந்தது போதும், சம்பாரிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் போதும், இனியாவது என் கூட இருங்க. ஒரு குழந்தை பிறந்த போது நீங்க இல்லை, ஒரு குழந்தை பேசின போது நீங்க இல்லை, அது நடந்தது வச்சதை எதையுமே பார்க்கல. வாங்குற சம்பளத்துல பாதி இதுவும் சொந்த பந்தத்துக்கும் கூட பிறந்தவங்களுக்குள்ளே செலவழிச்சிருங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறது. என்னோட மனைவிட்ட வந்து கேட்டாங்க, நல்லது கெட்டதுக்கு போக முடியல, கல்யாண விருந்துகளுக்கு போக முடியல, புருஷன் இருந்தும் விதவ மாதிரி நான் இருக்கிறேன். அந்த பொண்ணு சொன்ன, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் ரொம்ப சுகம் இல்லாம இருந்தார். மனைவியை பார்த்து, எனக்கு கொஞ்சோடு தண்ணி குடுமானம், இந்த பாருங்க, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க காலையில தண்ணி குடிச்சிட்டீங்க, சாப்பிடும் போது தண்ணி குடிச்சிருக்கீங்க, மதியம் தண்ணி குடிச்சிருக்கீங்க, இப்ப வேற இது பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு 100 மில்லி தண்ணி தான் குடிக்கணும். இப்ப மணி என்ன ஆகுது? 6 மணி ஆகுது. நீங்க நைட்டு தூங்குறதுக்குள்ள 100 மில்லிக்கு மேல குடிச்சோ கூடாது, தண்ணி கிடையாது அப்படின்னாங்க. அந்த ஐயா என்னை பார்த்தாரு, கண்ணில் சொன்னாரு, அம்மாட்ட சொல்லி எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்க சொல்லு. அந்த பாட்டில் மூடி இருக்கு பாருங்க, அந்த மூடியில கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தோன்னா அந்த தண்ணி எடுத்து அப்படியே கையை தொட்டு தொட்டு நாக்கில் தடவி அப்படியே செஞ்சார். வீட்டிலேயே காலையிலையும் சாயங்காலமும் கிட்னி டயாலிசிஸ் பண்ணி கொண்டு வந்தார். அவர் ஒரு தண்ணி குடிக்க கூட அவருக்கு அனுபவம் இல்லை. வீட்டில் அப்படியே பலாப்பழம் பாதி பழத்தை அப்படியே ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அறுத்து சொலையா வச்சுட்டு அதை இப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் நாட்கள்ல, நியூ இயர் நாட்கள்ல சர்ச்சு மக்கள் மட்டுமல்ல, தூர இடத்துல இருந்து மற்ற இடத்துல இருந்தெல்லாம் மக்கள் வரும்போது நிறைய ஸ்வீட்டு பலகாரங்கள் பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அதை கண்களால் மாத்திரம் பார்த்திருந்து அதற்கு வரும் பலனை காண்பாய் கண்ணில் தான் பார்க்க முடியும். ஏன்னா பலாப்பழத்தை சாப்பிட்டேன்னா 6 மாசம் சுகர் இறங்காது, ஒரு மாம்பழத்தை தின்ட்டேன்னா 3 மாசம் ஏறின சுகர் இறங்காது. இப்போதைக்கு ஆசைப்பட்டு ஒன்று வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, பின்னாடி அனுபவிக்கிறது யாரு? ஐயா, வீட்டில் மூடையா என்னென்னமோ வருது, அரிசி வருது, பருப்பு வருது. ஆனா அந்த மனுஷன்
இதைத்தான் சாப்பிடணும் மகிழ்ச்சியர் சொல்லியிருக்க, அனுபவிக்க முடியல. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறார், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலத்தையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுப்பார், சகல விதமான நன்மைகளையும். ஆமென். அனுபவிக்கும்படிக்கு கொடுப்பார், ஆண்டு கொள்ளும்படி கொடுப்பார், நீங்கள் சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஆமென். யாக்கோபு 1:5 கூட வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர். பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறான் என்று மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். நல்ல ஈவுகள். அப்படியானால் என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் நன்மையானவைகளை, நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். ஏனென்றால் நன்மையான ஈவுகள் அது பரத்தில் இருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பொன்னை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம். ஆனால் விலையேறப்பட்ட ஈவு என்று ஒன்று இருக்கிறது. அது எது தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆக இத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாலும், நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து இறங்கி வந்தாலும், மகனே மகளே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு அது ஈடு இணை கிடையாது. ஆமென். ஆமென். 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இரண்டாவதாக பார்க்கிறோம், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவரால் என் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு, நன்மைகள், நன்மையான ஈவுகள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ரட்சிப்பு அவரால் வரும். ஆமென். ரட்சிப்பு வெளியேற பெற்ற ஈவு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே வேதம் இப்படி சொல்கிறது. பேதுரு இப்படியா எழுதுகிறார், பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக அந்த ஆண்டவர் விலையே இல்லாத அந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகள் ஒன்றும் பிதாவுடைய சித்தம் இல்லாமல் மலையிலே விழாது. மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 1ன்னா 2, அப்ப 2 காசுக்கு 4 தான் வரணும். 5 கொடுக்குறாங்கன்னா 1 ஓசி. ஓசி கொடுக்கிற அளவுக்கு என்ன கிடையாது, அந்த அளவுக்கு அது சீப்பா இருக்கு, விலையே இல்லை, மதிப்பே இல்லை. ஆனால் இந்த அடைக்கலான் குருவிகளும் தகைவிலான் குருவிகளும் எங்கே கூடு கட்டுகிறது தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில். அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகைவிலான் குஞ்சுகளை கூடும் கிடைத்ததே. தேவனே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானவைகள். 1ஆம் வசனத்தில் எவ்வளவு இன்பமானவைகள். தேவனுடைய வாசஸ்தலத்தில், தேவ சமூகத்தில் அடைக்கலான் குருவி நீங்களும் நானும் தான். இந்த அடைக்கலான் குருவி விலையில்லாதது. விலையில்லாத நம்மை விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கர்த்தர் மீட்டு உங்களை விலையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆமென். விலையேற பெற்று தீரு ரத்தமி அவர் நீலாவி நின்று பாயுதி. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக இந்த விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக இந்த நேரி. முதலாவது நன்மையான ஈவுகள் கர்த்தரிடத்தில் வரும். 2வது பாயிண்ட், ரட்சிப்பு கர்த்தரால் வரும்.
இரண்டாவது பாயிண்ட் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, சாபத்தில் இருந்து விடுதலை. ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து கர்த்தர் இயேசு சொன்னார், அப்படியானால் வியாதியில் இருந்து விடுதலை. மூழ்கிக் கொண்டிருந்தான் பேதுரு, ஆண்டவரே என்னை ரட்சியும், கடனிலே கண்ணீரிலே பிரச்சனையில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பது ரட்சிப்பு. என் ஆண்டவனே நீ ரட்சியும். எதிலிருந்து ரட்சிப்பது? களஞ்சியத்தில் இருந்தா, தானியத்தில் இருந்தா, பஞ்ச நாட்களிலே அங்கே கேட்டார், பஞ்சத்திலே பட்டினியிலே உங்களை தேவைகளை சந்திப்பது ரட்சிப்பு. வியாதிகளிலே, விக்கினங்களிலே, விபத்துகளிலே உங்களை விடுதலை கொடுப்பது ரட்சிப்பு. ஆமென். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் உறுதியாக்கப்பட்டது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்தை செய்யினாலும் தேவனுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பதற்காக என் ஆண்டவராகிய கர்த்தர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய், எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறாய், அவ்வளவு நீளமாய், எவ்வளவு அகலமாய் இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்கும்படிக்கு, பரலோகம் நித்திய ஜீவன் வரைக்கும் உயரம், நரகம் வரைக்கும் ஆழம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை, பரலோக ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். மகனே, இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரோமர் 10:9 வசனம் 10 வசனம். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார். ரட்சிப்பு அது கர்த்தரால் வரும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருடைய ஈவுல ரட்சிப்புக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் லூக்கா 11:13, லூக்கா 11:13, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தேவன் கொடுக்கிற நல்ல ஈவு அதிலே ஒன்று என்ன தெரியுமா? பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆவியானவர், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். மத்தேயு 3:11. எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். யோவான் 14:16. நான் போவேன் உங்களிடத்துக்கு அனுப்புவேன். யோவான் 16:7. இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் உங்களை ஆற்றுவார், அவர் உங்களை தேற்றுவார். நான் போகாதிருந்தால் வரா. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் அவர் கர்த்தரால், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரால் வருபவர். நன்மையான ஈவுகள், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. நீதிமொழி 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடைய, நாவின் பிரயத்தனம் கர்த்தரால் வரும். நாவின் பிரயத்தனம் யாருக்கு எப்படி பதில் சொல்லணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி காரிய சமர்த்தனா இருக்கணும். சிலர் எள்ளுன்னா என்னையா உரிவாங்க. இவங்கிட்ட சொல்லுங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்துடுவார். அப்படி கரெக்டா பேசுவார். மனுஷனை கர்த்தர் தொடும்போது அவர் எதை தொடுறாருன்னா நாவைத்தான் தொடுறார்.
எரேமியா 1:9, ஏசாயா 6:7, கர்த்தர் என் வாயை தொட்டு தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இதோ ஏசாயா 6:7, என் வாயை தொட்டு உன் உதடுகளை தொட்டு நான் அக்கிரமம் நீங்கி பாவம். வாய், உதடு, நாவு. நாவு எப்படிப்பட்டதுன்னா நாவும் நெருப்புதான். யாக்கோபு 3:6, அது அநீதி நிறைந்த உலகம். நாம் நரக அக்கினால் கொளுத்தப்போற அளவுக்கு பயங்கரமான 3:8 சொல்கிறது. யாக்கோபு 3:8, அது கொடிய விஷம், சாவுக்கேதுமான விஷம் நிறைஞ்ச நாவு. இந்த நாவை என் தேவன் தொடுகிறார். இந்த நாவை தேவன் தொட்டு அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கிறார். உன் வாயிலே, உன் சந்ததியின் வாயிலே நான் என் வார்த்தைகள் வைக்கிறேன். உன் மேல ஆவி வச்சது மட்டுமல்ல, உன் மேல நான் உன் வாயில என் வார்த்தைகளை உனக்கு வைக்கிறேன். அது உன் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்து சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நன்மையான ஈவினாலே நம்மை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. விஷம் நிறைந்த பட்டய கருக்கை போன்ற அநீதி நிறைந்த நெருப்பாய் இருக்கிற அப்படிப்பட்ட நாவை கர்த்தர் தொட்டு அதிலே பிரிந்திருக்கிற ஒரு நாவு போல ஒரு காரியத்தை, அக்கினிமயமான நாவை கொடுத்தார். அப்பொழுது அப்போஸ்தலர் 2:33, காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார். காணவும் முடியும், கேட்கவும் முடியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது. அருமையானவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல. மத்தேயு 10:19, பிதாவின் ஆவியானவர். ஆமென். கர்த்தர் எழுப்புவார். ஏசாயா 50:4, இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு அவர் எனக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அருமை மகனே, மகளே, கர்த்தர் உன்னை எழுப்புவார். காலையில தட்டி எழுப்புவார். ஆனா நீ போர்வையை பொத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்ற கையை முடக்கி கொண்டு இருப்பாயானால் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். காலையிலே காலைதோறும் புது கிருபையை கொடுக்கிற தேவன், தேவ பிள்ளைய யாருக்கு எப்படி பேச வேண்டும், எந்த மாதிரி நடக்க வேண்டும், எவரிடத்தில் நீர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் பேசுவார். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. எப்பயும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. அந்த காலம் என்ன, சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்ன, அந்த மனிதர் யார், எப்படிப்பட்டவர் என்று கொலோசியர் 4:6 இப்படியாய் சொல்லுகிறது. சமயத்துக்கு ஏற்ற அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும். யார்கிட்ட எப்படி பேசணும் என்பதை அறியும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஆமென். இந்த நாவின் பிரயத்தனம் அது யாரால் வரும்? கர்த்தரால் வரும். என்னுடைய வேலை பேசுறதுதான் வேலை, பிரசங்கம் பண்றதுதான் வேலை. என் மகளை பார்த்து கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்தப்பா, இப்ப நீ ரொம்ப ரொம்ப கரெக்டா கட்டுன்னு பேசுற. ஆமா, யாரு? எங்க அப்பா பிரசங்கியாரு, என் புருஷன் பிரசங்கியாரு, எங்க அம்மா பிரசங்கியாரு, என் மாமனார் பிரசங்கியாரு, என் மாமியார் பிரசங்கியாரு, எல்லாருமே பேசுறதா வேலை. இப்ப என் தொழிலும் பேசுறதா வேலை. நான் படிக்கிறதும் வக்கீல் அப்படின்னும் போது பேசாம இருக்க முடியுமா? பதிலே சொல்லல. தேவ பிள்ளையே, உங்களுக்கு பேச்சின் காரியங்களிலே கர்த்தர் செய்கிறார். அது மட்டுமல்ல,
ஆண்டவராக கர்த்தர். நீதிமொழி 16:33 சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். என்னதான் ஆயிரக்கணக்காக நீங்க பேசலாம் வைக்கலாம், ஆனா காரியமாகணும். வளவல கொலகொலன்னு பேசினாப்புல இல்ல, கச்சிதமா முடிக்கணும் காரியத்தை. என்ன அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு கர்த்தர் தான் செய்வார். நன்மையானவர்கள் கர்த்தரால் வரும், ரட்சிப்பு கர்த்தரால் வரும், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரால் வரும், நாவின் பிரயத்தனம் கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆதியாகமம் 39:2-3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கண்டு அவன் கர்த்தர பொறுப்பை கொடுத்தாங்க. இம்மானுவேலரா நம்ம கூட இருந்தவர், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரா யோவான் 14:17 உங்களுக்கு உள்ள இருக்கிற, இதுவரைக்கும் கூட பக்கத்துல இருந்தாரு இம்மானுவேலா, இப்போ யோவான் 14:17 உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆகையினால அன்பான தேவ பிள்ளையே, இந்த கர்த்தர் கூட இருந்தார். இந்த கர்த்தரை நம்பும் போது, அந்த யோசபாத் கர்த்தரை நம்பினான். யோசபாத் கர்த்தரை நம்பினான். கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொன்ன அந்த வார்த்தையிலே அவன் நம்பினான். நம்புங்கள் என்று சொன்னான். அப்பொழுது என்ன செய்தார்கள்? சித்தி பெறுவார். சித்தப்பாவுடைய மனைவி சித்தியா? அந்த சித்தியா? இல்ல, காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற காரிய சித்தி. கர்த்தரை நம்பும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்புகிறது கர்த்தரால் வரும். 62:5 எசேக்கியா நம்பினான், காரியம் வாய்த்தது. நம்புங்கள். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. Commit your ways to the Lord and trust in him. He will pass it. அவர் உன்னை பாஸ் பண்ண வைப்பார். அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆகையால் நீ எந்த காரியத்தை நம்புறையோ நம்புறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு உதவி, எனக்கு வேண்டிய ஒத்தாசை. சங்கீதம் 121:1-2 சொல்லுகிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வருங்க. தேவனையே நோக்கி அமர்ந்து கூப்பிடு, ஒத்தாசை வரும். அவரை கண்கள் நோக்கட்டும். வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கண்களை நோக்கி இருக்குமா போல, கைகளை நோக்கி இருக்குமா போல, தேவரீர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் உனக்கு ஒத்தாசை வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். ஏசாயா 38:3-5 எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. யோசபாத் சொன்னார். எசேக்கியா ராஜா கூப்பிட்டான், அவனுக்கு ஒத்தாசை கிடைத்தது. 5 ஒத்தாசை கிடைத்தது. தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஒத்தாசை பண்ணவும் வில பண்ணவும் தேவனால் கூடும். ஆமென். இப்படி காரிய சித்தி உண்டாகி நமக்கு வேண்டிய உதவி ஒத்தாசைகளுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைத்தால் நம்முடைய வாழ்வு ஜெயமாக முடியும். ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழி 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால். ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். 8வது ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரை ஆயத்தப்பட வேண்டும். எப்பயும் ரெடியா இருக்கணும். எவர் ரெடி? ஆமென். பைபிள்ல ஒரு வார்த்தை உண்டு. சங்கீதம் 46:1-2 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணையுமானவர். ஆங்கில வேதத்துல எவர் கல்பர். உங்க ஆபத்துல உங்க பிரச்சனையில அவர் எவர் கல்பர், எப்பையும். ஆமென். வெரி பிரசன்ட் ஹெல்ப். இன்னொரு மொழியாக்கத்துல எவர் கல்பர். அல்லேலூயா.
கர்த்தர் எப்பயும் உங்களுக்கு ஆல்வேஸ் ரெடி டு எவர் கல்பர். தேவன் உங்களுக்கு ஒரு எவர் கல்பராக இருக்கிறார். அதனால குதிரை மாதிரி ஆயத்தமாகணும். குதிரை மாதிரி ஆயத்தம். தேவனுடைய குதிரை எது தெரியுமா? சகரியா 10:3 சொல்கிறது, தேவனுடைய குதிரை அவருடைய மந்தை. அவருடைய மந்தை. கர்த்தர் யூதா வம்சர தமது மந்தையை விசாரித்து கர்த்தர் யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். நீ கர்த்தருக்குள்ளான கைக்குள்ளான ஆடாக சபையிலே ஒரு மந்தையாக அடங்கி இருப்பீர்கள் என்றால், சபைக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், மந்தையின் ஆடாய் இருப்பீர்கள் என்றால், இந்த ஆடுகளை இந்த மந்தையை விசாரித்து ஆண்டவர் யுத்த குதிரையாய் நிறுத்துவார். ஆமென். ஆமென். ஜெயம் கர்த்தர் யெகோவா நிசி. ஜெய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவர், அவர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். 17:14 வெளிப்படுத்தல் 17:14 ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கிறவர், ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது தாவீது சொல்லுகிறார். 1:29 மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பாதாளத்தை பார்த்து கெடுத்தவர் பேசினவர். இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். 1 கொரிந்தியர் 15:57 இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிறவர். என்னைக்கு, எப்ப, எந்த ஊர்ல? மதுரையில் இருந்தா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆள் பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க. மானாமதுரையில் போயிருந்தா கிடைக்குமா? இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்வார். எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. ஆல்வேஸ் and everywhere we have the victory in the name of Jesus. Amen. எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. ஆங்கிலத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக 8 காரியம் சொன்ன நன்மையான ஈவுகள் கர்த்தர், ரட்சிப்பு கர்த்தரால் வரும், பரிசுத்த ஆவியானவர், நாவின் பிரயத்தனம், காரிய சித்தி, நீ நம்புகிறது உங்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசைகள் செய்யும். அது மட்டுமல்ல, எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனை பார்த்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை கேட்கிறார் பிள்ளைகள், குழந்தை செல்வம், அது கர்த்தரால் வரும். 127 சங்கீதம் 4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால். பிள்ளையை கொடுக்கிறது தேவன் தான். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குறவர். ஆமென். லேயால் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ராகேல் பிள்ளை இல்லை, புருஷன்ட்ட போய் கேட்கிறாள், பிள்ளை கொடும், இல்லாவிட்டா என்ன செஞ்சிருவேன்? செத்து போயிடுவேன். பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். ஆதியாகமம் 30:1-2 பிள்ளையை கொடுக்க நான் என்ன தேவனா? யார் மேல? ராகேல் மேல கோபம் கொண்டான். அடுத்த வசனம் சொல்லு, அவன் கோபம் கொண்டான். ராகேல் அவள் ரொம்ப நேசித்த பெண். அவளுக்காக முதல் 7 வருஷம், அடுத்த 7 வருஷம் அப்படியா ஒரு அடிமை போல பண்ணை வேலை செய்து 14 வருஷங்கள். கல்யாணம் என்னமோ 7 நாள்லயே 2 பேர்த்தையும் கல்யாணம் முடிச்சான். 14 வருஷம் பாடுபட்டான். அந்த பெண்ணை கண்ணுக்கு அவ்வளோ இன்பமா இருந்த பெண்ணை பார்த்து கோபம் கொள்றான். பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். பிள்ளையை கொடுப்பதற்கு நான் என்ன தேவனா? தேவன் மட்டுமே பிள்ளைகளை கொடுக்க முடியும். தேவன் கொடுத்த பிள்ளைகளை அழிப்பதற்கோ, அபாஷன் பண்ணுவதற்கோ, அல்லது அதை அற்பமாய் எண்ணுவதற்கோ ஒரு நாள் எனக்கு கொடுக்கும். எத்தனை குழந்தைகள் கொடுத்தாலும் அத்தனையும் கர்த்தர் கொடுக்கிற சொத்துக்கள். ஆமென். ஒரு குழந்தைக்கு மேல பெறக்கூடாதுன்னு சொன்ன சீன அரசாங்கம் 3வது குழந்தையை பெற்றா 3 வருஷத்துக்கு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாதந்தோறும் 40,000 ரூபாய், நம்ம இந்திய கணக்குல மாசந்தோறும் 40,000 ரூபாய் 3 வருஷத்துக்கு தரேன்றாங்களாம் குழந்தை பெற்றுக்கொண்டு. ஜெர்மன் பிரதமர் தேச மக்களுக்கு
நம் நாட்டிலே குழந்தைகள் குறைவாக இருக்கிறார்கள். தயவு செய்து குழந்தைகளை பெற்று தேசத்துக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு ஜெர்மன் அதிபர் கேட்டுட்டு இருக்கார். அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. இந்த காலங்கள்ல ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறதே பெருசு, அதை படிக்க வைக்கணும் பாட வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம தடுக்கக்கூடாது. ஆண்டவரே கேளுங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் ஆண்டவர் சித்தத்தின்படியாய் கொடுக்கும் போது அதே நேரத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கும் தடை செய்வதற்கும் நாம் ஒரு நாளும் காரணமாய் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அன்னாள் ஜெபித்தாள். ஈசாக்கு தன் மனைவிக்காய் ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, மலடும் கற்பம் விழுதலும் உன் தேசத்தில் இருக்காது என்று சொல்லி இருக்கிறார். ஆக பிள்ளைகள் கர்த்தரால், அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும், கர்த்தரால் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அதை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்ற மனவா கேட்டது போல நடத்த வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகளை நான் பெற்றேன், நான் அடிப்பேன், நான் நொறுக்குவேன், நான் என்ன வேணாலும் செய்ய எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவன் கொடுத்த செல்லங்கள், தேவன் கொடுத்த செல்வங்கள். ஆகையால் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அவைகளை கவனமாய் வளர்த்து கர்த்தருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டவர் தேவ பிள்ளையாய் அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று அன்றைக்கு பார்வோனின் குமாரத்தி மோசையின் தாயிடத்தில் சொன்னது போல கர்த்தர் பிள்ளையை உங்க கரத்தில் கொடுத்து இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு, நான் தேவைகளை சந்திப்பேன், குறைவுகளை நிறைவாக்குவேன், உனக்கு வேண்டிய சம்பளத்தை தருவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், சம்பளம் கொடுக்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கும்போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டு அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நன்மைகள், ரட்சிப்பு, ஆவியானவர், நாவின் பிரயத்தனம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணுதல், ஆண்டவரே எங்களை நம்புகிற எங்களுக்கு உதவி, ஒத்தாசை, எங்களுக்கு வெற்றி, ஜெயம். பிள்ளைகள் இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்து நீ ஆசீர்வதிக்க, எது எப்ப தேவையோ அப்ப சரியாய் பிள்ளைகளுக்கு தாங்க. இப்படி பிள்ளைகள் வாய்ச்சாலகனாக அல்ல, காரிய சித்திக்கு செய்கிறவர்களா வாழ்ந்து காட்ட உதவி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல கிருபைதான். அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வெற்றி சிறக்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உடைய காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணித்தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தேவனுக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட வசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்னையுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட செல்லுங்கள். காரிய சித்தி கர்த்தரால் வந்திடுமே.
செய்யும் காரியம் இயேசுவால் வாய்த்திடுமே. காரிய சித்தி கர்த்தரால் வந்திடுமே. செய்யும் காரியம் இயேசுவால் வாய்த்திடுமே. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னுடனே, கர்த்தர் உன்னுடனே, நம் கர்த்தர் உன்னுடனே, நம் கர்த்தர்